வாங்க. நான் கூழை கரைச்சதை பார்த்தீங்கல்ல. இன்னைக்கு கரைச்ச கூழை எப்படி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. வாங்க, பிஸ்மில்லா. பார்த்தீங்களா எப்படி இருக்கு கூழ்? சும்மா இப்படி கூழை கலக்கி எடுத்து வச்சுட்டு கூழை ஊற்றி வச்சிங்களா. இப்போ அதுக்கு என்ன தெரியுமா? சட்னி. இங்கே வருங்க, சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். மாங்காய் ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சம் ஊறுகாய் இருக்குது. அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு காமிக்கிட்டுமா? வாங்க, பிஸ்மில்லா. உங்கள் பேரை சொல்லி நான் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னொன்று, நம்ம தண்ணி ஊற்றி கூழ் கரைக்காமல் கெட்டியாக இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கெலாம் செம்மையாக இருக்கும். கீரை கடைஞ்சிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 1 நாள் 2 நாள் கேப்பங்கூழ், சோளக்கூழ், கம்பம், இதெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும். வாங்க, பிஸ்மில்லா. கூழ் கரைச்சதும் பார்த்தீங்க, சாப்பிட்டதும் பார்த்தீங்க. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா மிக்சிங் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ ஆம் ஹாப்பி. ஓகே, ஏலா வாங்க, கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க.